இது வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றம். சமூக நீதி கொள்கைக்கு சட்டம் வடிவம் கொடுத்த சட்டமன்றம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜன் சட்டமன்றம். தமிழ்நாட்டின் பெயர் வைத்த அறிஞர் அண்ணாவின் சட்டமன்றம். சாமானியின் குரல் இந்த அவையில் ஒலிக்க காரணமாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சட்டமன்றம். அந்த வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்றை திருத்தி எழுதி வரலாறுக்கான சாதனை படுத்திக் கொண்டிருக்கும் இளைஞர்களின் ஐகான், பெண்களின் காவலன், சமூக நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கும் ஜனநாயகன், நாளைய இந்தியாவின் ஒன் ஒன்லி நம்பிக்கை நாயகன், நம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜயின் சட்டமன்றமாக மாறியுள்ளது. இனி எப்போதும் சரித்திர நாயகன் சட்டமன்றமாக இருப்போம் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவரின் தலைமைக்கும் பொறுமைக்கும் ஒரு குரலை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். செவி கைப்ப சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன், கவிகை கீழ்த்தங்கும் உலகு. இந்த குரலின் பொருள் எவ்வளவு கடுமையான சொற்களாக இருந்தாலும் நாட்டின் நன்மையை கருதி அவற்றை பொறுத்துக் கொள்ளும் நல்ல பண்பு கொண்ட அரசனின் குடை நிழலில் இந்த உலகமே பாதுகாப்பாக இருக்கும். அந்த வகையில் எங்கள் முதலமைச்சர் நிழலில் தமிழ்நாடு மட்டுமல்ல, நாளை இந்தியா முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் என்னை போன்ற சாமானியனுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் இந்த ரேவந்த் சரணை தங்களின் அரணாக நினைத்து நம்பிக்கையோடு வாக்களித்த மதுரவாயல் மக்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையில் இன்று நான் நிற்கும் போது ஒரு விஷயத்தை முழுமையாக உணர்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது ஒரு இலக்கின் முடிவல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பின் தொடக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் மாண்புமிகு வெற்றி தலைவரின் ஆட்சியின் ஒரு விஷனரி அவுட்லுக் எவ்வாறு ஒரு செயல் திட்டமாக மாறப்பட்டுள்ளது என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. நமது மாநிலத்திற்கும் மக்களுக்கும் உண்மையில் என்ன தேவை என்பதை அடையாளம் கண்டு வெறும் எண்ணிக்கைக்காக அறிவிப்பில்லாமல் மக்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நோக்கத்துடன் இந்த அரசு செயல்படுத்தி வருவதை இந்த பட்ஜெட் எடுத்துக்காட்டுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய கோரிக்கை குறித்து என்ன சிறிது கருத்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு சேவை துறையாகும். தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளுக்கு நாடி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை உன்னுதான் நமது அண்ணன் சி. ஜோசப் விஜயின் தலைமையிலான அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமனாக திகழும் தளபதி அவர்களின் அரசில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை நான் மனமாற வரவேற்கிறேன். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழர் பாரம்பரியத்தின் தாய்மாமன் தனது சகோதரியின் குழந்தைகளுக்கு சீர் செய்யும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அரசாங்கமே தாய்மாமனாக இருந்து இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு சுமார் 4.4 லட்சம் குழந்தைகள் 1 கிராம் தங்க மோதிரத்தை பெற்று பயனடைவர். இது வெறும் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் அல்ல, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அவர்கள் தாய்மார்களுக்கும் கௌரிக்கும் சமூக நல திட்டமாகும். எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த திட்டத்தை ஏதோ கவர்ச்சி உருவாக்கப்பட்ட திட்டம் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்க விரும்புகிறேன். டிரான்ஸ்ஃபார்ம் ரூரல் இந்தியா ஆய்வின்படி எகனாமிக்கல் வைஸ் முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்பே முதியோர்கள் அதிகம் வசிக்கும் நாடாக இந்தியா மாறி வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2050 5 பேர் ஒருவர் முதியராக இருப்பர். கூடிய விரைவில் ஜப்பான் போல் நம் நாடு மாறி விடும் என்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறைந்த பர்த் ரேஷியோ மற்றும் நீண்ட ஆயுள் காரணமாக இச்சமூக அமைப்பு சிக்கலாகி வருகிறது என்பது நிதர்சனம். அதேபோல் தொகுதி டீலிமிட்டேஷன் அநீதி என்பதும் நம் மாநிலத்திற்கு நிகழ உள்ளது. இப்படி பல காரணங்கள் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்க வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளன. அப்படி இருக்கையில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீர் கொடுப்பதால் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்க முடியும் என்பதே ஒரு இயல்பான உண்மை. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத எதிர்கட்சியாக தான் இப்போது எதிர்கட்சி இருக்கிறது. அதே போல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் மதுரவாயல் தொகுதியை மாடல் தொகுதியாக மாற்றுவதே என் தலைவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டாஸ்க். மதுரவாயல் தொகுதி பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனை இருக்கின்றன. குறிப்பாக பட்டா பிரச்சனை என்பது தொகுதியில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. மதுரவாயல் தொகுதியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பட்டா இன்றி வாழ்கின்றனர். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதிதாசன் நகர், லக்ஷ்மி நகர் போன்ற பல்வேறு இடங்களில்
தமிழ்நாடு அர்பன் ஹாபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு சார்பில் ஒதுக்கீடு வழங்கியும் பட்டா இன்னும் வழங்கப்படவில்லை. காமக்கோட்டை நகர் உட்பட்ட முக்கிய இடங்களில் வீட்டு வசதி வாரியங்கள் NOC இல்லாதால் பட்டா தடைப்பட்டுள்ளது. தொகுதி முழுவதும் 2182 இடங்களில் பட்டா இன்றி உள்ளன. இந்த நேரத்தில் எங்கள் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் ஒரு கோட்டை சொல்ல விரும்புகிறேன். They must be settled on land so that they may obtain independent means of livelihood, walk with their heads erect and live courageously and fearlessly. அதாவது நிலம் என்பது வெறும் மண் அல்ல, அது மனிதனின் வாழ்வாதாரம், கண்ணியம், சுதந்திரம் என்று அண்ணல் அம்பேத்கர் கூறியுள்ளார். இப்படி நிலம்தான் நமக்கு அடிப்படை உரிமையாக இருக்கிறது. ஆனால் மதுரவாயல் தொகுதியில் பட்டா இன்மையால் மக்களுக்கு குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதி கூட மறுக்கப்பட்டுள்ளன. எனவே மக்கள் சார்பாக நிலுவையில் உள்ள பகுதிகளுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்றும், கிராமநத்த நிலங்களுக்கு பட்டா வழங்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்றும், NOC இல்லாத வீட்டு வசதி வாரிய பகுதிகளுக்கு NOC வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு பிரதிநிதியாக அரசிடம் கோரிக்கை வைக்கிறேன். இந்த நிறைவேறினால் தொகுதியில் மட்டும் 10,000க்கு மேற்பட்ட குடும்பம் நேரடியாக பயனடைவார். அடுத்ததாக என் தொகுதியில் உள்ள வானகரம், அடையாளம்பட்டு மற்றும் ஐயப்பாக்கம் ஆகிய 3 ஊராட்சிகளும் பாப்புலேஷன் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதற்கேற்ப பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு 31/12/2024 அன்று வெளியிட்ட அரசாணை எண் 201 படி ஐயப்பாக்கமை ஆவடி மாநகராட்சியுடனும், மாநகரம் மற்றும் அடையாளம்பட்டை சென்னை மாநகராட்சியுடனும் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதுவரை நிறைவேறப்படவில்லை. இம்மூன்று ஊராட்சிகளும் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ரோட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் உள்ளிட்ட பெரும்பாலான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸுக்கு ஒருங்கிணைந்த முறையில் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். எனவே அரசாணை எண் 201 படி மேற்கொண்ட 3 ஊராட்சிகளையும் சம்பந்தப்பட்ட மாநகராட்சியுடன் விரைந்து இணைக்க அரசு நடவடிக்கை எடுக்க தாழ்மையுடன் வலியுறுத்துகிறேன். இறுதியாக மதிப்புக்குரிய பேரவைத் தலைவர்களே, சென்னை ஏர்போர்ட் கத்திபரா வரையிலான பகுதியை கேட்வே ஆஃப் சென்னை என்னும் பெயரில் சென்னை கார்ப்பரேஷன் அழகுபடுத்தி வருவதை இச்சபையின் முன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதே போன்று என் தொகுதியான மதுரவாயில் அமைந்துள்ள மாநகரம் சந்திப்பு முதல் MGR யூனிவர்சிட்டி வரையிலான சாலை பகுதி பிற டிஸ்ட்ரிக்ட்ஸிலிருந்து, பிற ஸ்டேட்ஸிலிருந்தும் சென்னைக்குள் நுழையும் முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. எனவே இப்பகுதியை ஒரு அழகிய கேட்வேயாக மாற்றி டூரிஸ்டையும் பொதுமக்களையும் கவரும் வகையில் தமிழர் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் தீம் பேஸ்ட் ஆர்ட் இன்ஸ்டலேஷன்ஸ், டெக்கரேட்டிவ் ஸ்ட்ரீட் லைட்ஸ், கிரீன் ஸ்பேசஸ் மற்றும் லேண்ட்ஸ்கேப்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். இக்கோரிக்கை அரசு உரிய முக்கியத்துவத்துடன் பரிசீலித்து மதுரவாயல் தொகுதியை வழியாக சென்னைக்கு நுழையும் இப்பகுதியை நகரின் பெருமையாய் பிரதிபலிக்கும் அழகிய கேட்வேயாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இன்று இந்த அவையில் வைத்த கோரிக்கைகள் 3 மட்டுமே. ஆனால் அதன் பின்னால் நிற்கும் மக்கள் எதிர்பார்ப்புகள் ஆயிரக்கணக்கானவை. எனவே இன்று இந்த அவையில் நான் ஒரு உறுப்பினராக மட்டும் நிற்கவில்லை, மதுரவாயல் மக்களின் குரலாக நிற்கிறேன். அவர்களின் கனவுகள் பிரதிநிதியாக நிற்கிறேன். அவர்களின் உரிமை கேட்கும் ஒரு காவலாக நிற்கிறேன். எனது தலைவன் எனக்கு கொடுத்திருக்க ஒரே முக்கியமான பணியை நான் மறக்கவில்லை. மதுரவாயலை ஒரு மாடல் தொகுதியாக மாற்ற வேண்டும். அந்த வார்த்தையை வெறும் வாக்குறுதியாக நான் பார்க்கவில்லை, அது ஒரு பொறுப்பாக பார்க்கிறேன். நாளை மக்கள் எங்கள் MLA என்ன செய்தார் என்று கேட்டால் நான் செய்ததை லிஸ்ட் போட விரும்பவில்லை. மதுரவாயலை அதுக்கு சாட்சியாக அமைய வேண்டும். அதுதான் என்னோட கனவு, அதுதான் என்னோட இலக்கு, அதுதான் என் தலைவனுக்கு நான் செலுத்தும் நன்றி கடன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் இது எனது முதல் பேச்சு. ஆனால் கண்டிப்பாக இது இறுதி பேச்சாக இருக்காது. மக்கள் ஒவ்வொரு கோரிக்கையும் இந்த அவையின் என் குரல் ஒலிக்கும். என் தலைவர் காட்டிய பாதையில், என் கட்சி வழங்கிய கொள்கையில் என்னை நம்பி வாக்களித்த மதுரவாயல் மக்களின் ஆதரவுடன் மதுரவாயலை சென்னை பெஸ்ட் தொகுதியாகவும், சென்னையை இந்தியாவிலே பெஸ்ட் நகரமாகவும், தமிழ்நாட்டை உலகின் முன்னணி மாநிலங்களாகவும் ஒன்றாகவும் உயர்த்துவதற்காக என் வாழ்நாள் முழுவதும் உழைப்பேன் என்று இந்த மாண்புமிகு பேரவையில் உறுதி கூறி இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.